கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை கூட அருமையான திருச்சபையோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராய்ந்து நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எனக்காக ஜெபித்து வருகிறீர்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஊழியத்திலே ஒரு பெரிய பங்கு அருமையான மவுன்சிலம் திருச்சபை இருக்கிறது. அதற்கான தேவன் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உடைய ஜெப காரியங்களில் என்னை தாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதிகமாக பயன்படுத்த அனைவரும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் அடியை பயன்படுத்த முடியாது ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் கூட நமக்கு இருக்கக்கூடிய நேரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் புஸ்தகத்துக்கு நேராய் நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 15வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம். அதிலே நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்கள் 22 வாசிக்கிறேன். 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேய்ச்சலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். இந்த சரித்திர சம்பவம் நம்ம அடிக்கடி தியானிக்கிற ஒரு பகுதிதான். நான் பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பகுதியை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் அது வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அப்பதான் பைபிள் காலேஜுக்கு போன புதுசு. அது இயேசுவை பற்றி ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம். ரட்சிக்கப்பட்ட புதுசு, 17 வயசுல ரட்சிக்கப்பட்ட புதியது. இயேசு ரொம்ப அன்புள்ளவர், எல்லாரையும் நேசிப்பாரு, பாரபட்சம் பார்க்க மாட்டாரு, ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டாரு அப்படிலாம் நினைச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம அப்படிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனா இந்த வேதாம கல்லூரிக்கு போன புதிதுல இந்த வேத பகுதி, இந்த பகுதியை இந்த அனுதினமும் படிக்கும் போது இயேசு மேல கொஞ்சம் ஒரு வருத்தம். என்னடா, இவர் ரொம்ப நல்ல கடவுள்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, கானானிய ஸ்திரீ, அவங்க புறஜாதிகள் தானே, அவங்க கீழ் ஜாதியினர். இவரே ஜாதி பார்க்காரு பாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் செய்ய மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீங்க இந்த 23ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு 22ல பார்க்கும்பொழுது, என் மகன் அதாவது பிசாசினால கொடிய வேதனைப்படுகிறான்னு கத்துறான், கூட்டத்துல போயிட்டு இருக்கிறாரு, பயங்கரமா சத்தம் போடுறான். ஆனா அந்த 23ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா இயேசுடைய ரியாக்ஷன் வித்தியாசமா இருக்கு பாருங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும், அப்ப என்ன தெரியுமா, கண்டுக்கிறாம போறாரு. இப்ப நம்ம ஒருத்தர் போறாங்க, பிரதர் அப்படின்னு கூப்பிடுறோம், என்னை கண்டுக்கிறாம, கேட்டும் கண்டுக்கிறாம போனா எப்படி இருக்கும் அது? அந்த இடத்துல படிக்கும் போது எனக்கு இயேசுவை, என்னடா இவர் எப்படி இருக்கிறாரு? ஏன்னா சில பேர் கூப்பிடாமே போவார் வரலாம் இயேசு. சில பேருக்கு உதவி செய்யணும்னா அவர் யாரும் சொல்லிக்கலாம் போக வேண்டிய அவசியம், அவரே தானாக போயிடுவார்ல. இந்த ஒருத்தி பாவம் அவளுக்காக கூட இல்லை, தன் மகள் பிசாசினால பயங்கரமான வேதனைப்பட்டு இருக்கிறா அந்த மகள், அவளுக்கு சுகம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவன் பின்னாடி இயேசு இயேசு கூப்பிடுறா. ஆனா இவர் என்ன செய்ய மாட்டேங்காரன், கண்டுக்கிற மாட்டேங்க. சரி, அது கூட விட்டுருவோமே, சரி இவர் கண்டுக்கிறல, ஏதோ கூட்டத்து நெரிசத்துல கண்டுக்கல போல நினைச்சிட்டா கூட விட்டுருங்க. நீங்க பின்னாடி அந்த சீசர்கள் சொல்றாங்க பாருங்க, என்ன சொல்றாங்க? சீசர்கள் இவள் நம்ம என்ன பண்றா, பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, சரி இவருக்குத்தான் ஒரு தெரியல போலன்னு சொல்லிட்டு சீசரும் சொல்றாங்க, ஏசப்பா ஏதாவது செஞ்சு அனுப்பிவிடுங்க, ஏதாவது சொல்லியாவது அனுப்புங்க, அவ பின்னாடியே வந்துட்டு இருக்காளேன்னு சீசர்கள் சொன்ன பிறகும் கூட அந்த சீசர்களுக்கு இவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னார் அவரு? சீசர்கள்ட்ட கொடுத்த பதில் பாத்தீங்க அப்படின்னா, அதற்கு அவர், காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேலுக்கு தான் அனுப்பப்பட்டேன், இந்த இவங்களுக்கு எல்லாம் இல்லைங்க.
ஒண்ணு கண்டுக்கிறது, ரெண்டு சீசர்கள் சொல்லியும் கேட்க மாட்டேங்குது. சரி, மூணாவதாவது என்ன நடக்குன்னு பார்த்தா, இப்ப இந்த அம்மாவே டைரக்டா போயிட்டாங்க. அந்த அம்மா போய் சொல்றாங்க பாருங்க, அவள் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யுங்கிறாரு. சரி, இப்பயாவது என்ன பதில் சொல்றாருன்னு பார்த்தா, என்ன சொல்றாரு பதில்? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, நீங்க பாருங்களேன், இது இயேசுடைய கேரக்டரா? இது இயேசு இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இவர் இப்படி பண்றாரு. ஒண்ணு பேச்சே கேட்க மாட்டேங்குது, கண்டுக்கிற மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சரி இந்த சீசர்களா சொல்றாங்கல்ல, சரிப்பா கொஞ்சம் அந்த அம்மா இருக்க சொல்லலாம் சொல்லியிருக்கலாம். அங்கேயும் பாத்தீங்கன்னா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான்ப்பா வந்தேன் உனக்கு அப்படிங்கிறாரு ஒரு பக்கம். சரி, மூணாவது இந்த அம்மாவாவது வர்றாங்களே, ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா அந்த அம்மா கிட்டே சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாரு போட முடியாது, நான் என்ன ஒரு வார்த்தை தெரியுமா, அது நாய்க்குட்டிங்கிறாரு. இது ஏசப்பாவுடைய கேரக்டரே கிடையாது, இப்படிலாம் பேச மாட்டாரு. அதனால நான் எப்பயுமே பைபிள் காலேஜ் படிக்கிற சமயங்களே எனக்கு பயங்கர குழப்பம் இருக்கும். என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இயேசு, இவரை பத்தி நம்ம எப்படி மத்தவங்க சொல்ல? ஏன்னா சில இடங்கள்ல போகும்போது இந்த வேத பகுதியை எடுத்து இயேசுவை தரக்குறைவாக வித்தியாசமா சொல்ற ஆட்கள் உண்டு. பாருங்க, ஏசப்பட்டிலாம் பண்றாரு பாருங்கன்னா சொல்ற ஆட்கள் உண்டு. ஆனால் இந்த பகுதியை சற்று கொஞ்சம் படிக்கும் போது எனக்கு அடுத்த வசனத்துல இயேசுவானவர் இந்த அம்மாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. நீங்க 4 சுவிசேஷம் படிச்சு பாருங்களேன், 4 சுவிசேஷத்திலும் யாரையும் பார்த்து சொல்லாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. நல்ல சர்டிபிகேட். யாரையும் பார்த்து சொன்னது சும்மா படிங்க, சும்மா பைபிள்ல இயேசுவானவர் செய்த அற்புதங்களை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, எந்த மனுஷன்டையாவது எந்த மனுஷிட்டையாவது உன் விசுவாசம் தெரியுது இந்த வார்த்தை நீங்க படிக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சேர்த்து சொல்றாரு பாருங்க, இவளுக்கு எத்தனை ஆசை இருக்கு தெரியாது. இப்ப அவன் மகளுக்கு கூட சோம் கொடுக்கணும், அதோட சேர்ந்து வேற ஏதாவது எதிர்கால ஆசை கூட இருந்திருக்கலாம். அடுத்த வார்த்தை சேர்த்து சொல்றாரு, நீ விரும்புறபடி உனக்கு என்ன செய்யட்டும். இது பைபிள்ல முழு வேதாகமத்துல எங்கேயுமே படிக்க முடியாத வார்த்தைகளுக்கு. அப்ப நீங்க 28ஆம் வசனத்தை படிக்கும் பொழுதுதான் இயேசுவானவர் எந்த ஒரு செயலையும் செய்தாலும் அதுல ஒரு சில காரணங்கள் உண்டு அப்படிங்கிறது படிக்க முடியும். இதை மேலோட்டமா படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான கண்ணோட்டம் கொஞ்சம் வித்தியாசமா கூட நமக்கு தெரியலாம். ஆனா இந்த 28ஆம் வசனத்தை படிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இயேசுவானவர் இந்த கானானிய ஸ்திரீயினிடத்திலே ஒரு சில விஷயங்களை அவர் நோக்கி பார்க்க போறார். இன்னைக்கு இந்த அம்மாவுடைய வார்த்தை, இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் இருந்துதான் நம்ம ஒரு 3 விஷயங்களை கற்றுக்கொள்ள போறோம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை இந்த இயேசுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டு பண்ணியதுனால, உன் விசுவாசம் தான்ப்பா பெருசுங்கிற, இது யாருக்கும் சொல்லப்படாத ஒரு நல்ல வார்த்தை. இன்னொரு பக்கம் நீ விரும்புகிறபடியெல்லாம் ஆகட்டும்ங்கிறாரு. இது நம்ம எல்லாம் யோசிக்கும் பாத்தீங்களா, கடவுள் உங்ககிட்ட உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டா என்ன காப்பீங்கன்னு சின்ன பிள்ளை சொல்லி ஆடுவோம் பாத்தீங்களா. நம்மலாம் கடவுள் உங்ககிட்ட என்ன காப்பி, நீ சொல்லுவாங்க பெரிய வீடு காப்பீங்களா, சின்ன பிள்ளைல அப்படியே ஆடுவாங்க, நிறைய நகை கோப்பம் அப்படின்னாங்க. அது மாதிரி இங்க நடந்துச்சு. இந்த அம்மாட்ட சொல்றாரு, நீ விரும்புகிறபடி, உனக்கு உன் மகளை குறிச்சு என்னமோ ஆசை வச்சிருப்ப, நீ எதை விரும்பினாயோ அது ஆகட்டும்ங்கிற. அப்ப இந்த பகுதியை சற்று கொஞ்சம் உள்ள போய் படிச்சு பார்த்தோம் அப்படின்னா 3 விஷயத்தை இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உற்று கவனித்தார். இதை இன்றைக்கு நாமும் படிக்க போறோம். ரொம்ப சீக்கிரமா முடிச்சுவோம். நம்பர் 1, முதலாவது இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அவள் இயேசுவானவர் பார்த்து வியந்த ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, தளராத விசுவாசம், சோர்வே இல்லாத விசுவாசம். இதை எப்படி சொல்லும் போது எப்படி சொல்றேன்னு கேட்டீங்க அப்படின்னா, இயேசுவானவர் கடுமையா நடந்துக்கிறார், பயங்கர கடுமையா நடந்துக்கிறார். இவ்வளவு கடுமையாக நடக்கும் பொழுது நீங்க பாருங்க, அந்த அம்மாவுடைய இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போமே, நீங்க அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த ஸ்திரீயினுடைய இடத்துல நீங்க இருக்கிறீங்க, கூப்பிட்டு பாக்கீங்க, கேட்க மாட்டேங்கிறாரு, கண்டுக்கிற மாட்டேங்கிறாரு. சீஸ்டர்கள் சொல்றாங்க, அப்பயும் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, நீங்களே நேரா காலில் விழுந்து கெஞ்சுறீங்க, அப்பயும் கேட்க மாட்டேங்கிறாரு.
இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம், போயா நீயும் எனக்கு வேண்டாம் அப்படிலாம் அவருக்கு அப்படின்னு அவசியம் எனக்கு இல்லை. இப்படிதானே இன்சல்ட் பண்றாங்க. இயேசு வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பண்றாரு. நம்ம என்ன செய்ய மாட்டோம், இனிமே வீட்டு வாசலுக்கு நம்ம அப்படிதான் சொல்லிட்டு போவோம், நீ கொடுக்குற சோகமும் வேண்டாம் அற்புதமும் வேண்டாம் போய் அப்படி அங்க போயிருக்கணும். ஆனா இந்த பகுதி எனக்கு படிக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஸ்திரீ எனக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பெரிய பாடம் என்ன தெரியுமாங்க? சில நேரங்களிலே இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கை எனக்கு இந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து, தளராத விசுவாசம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இந்த தாயார், இந்த ஸ்திரீ ஆனவர், கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்திலே ஒரு பெரிய விசுவாசம் வச்சிருந்தா. என்ன விசுவாசம் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்துவானவர் என்னை நேசிக்கிறார். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒருவேளை இந்த நேசத்தை வெளிப்படுத்துறதே வித்தியாசமா கூட இருந்திருக்கலாம். ஆனால் எப்ப ஒரு மனுஷன் வந்து இயேசுவிடத்துல பயங்கர விசுவாசம் வைக்க முடியும் தெரியுமா? இப்ப நீங்களும் நானும் இயேசுவிடத்துல தளராத விசுவாசம் எப்ப வைக்க முடியும்னு கேட்டா, நீங்க எப்ப இயேசுவானவர் என்னை நேசிக்கிறார்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கீங்களோ, இவரை நேசிக்கிறார். இவருடைய நேசத்துல ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை இப்ப கண்டுக்கிற மாதிரி போகலாம், ஒருவேளை இவங்க சீசவர் சொல்லி கேட்காம இருக்கலாம், ஒருவேளை நாய்க்குட்டியோட சொல்லலாம், இருக்கட்டுமே. இவரை நேசிக்கிறார் 100% நம்புகிறேன். இந்த சம்பவத்தை நான் கொஞ்சம் படிக்கும் பொழுது இந்த நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணத்தான், இவள் இயேசுவிடத்துல வைத்திருந்த நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தவும், அதை வந்து ஜஸ்ட் சோதிக்கவும் தான் இந்த சம்பவம் நடக்குது. டெஸ்ட் பண்ற. நீங்க 2 கொரிந்தியர் வந்தீங்கன்னா பவுல் அடிகளார் ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார் பாருங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பவுல் அடிகளார் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை பாருங்களேன். 13ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தனை செய்யுங்க, அறியுங்கள். அப்புறம் பாருங்க, உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியுங்கள். டெஸ்ட் ரொம்ப முக்கியம். இப்ப பள்ளிக்கூடங்கள்லாம் டெஸ்ட் வைக்காங்கல்ல, 8th வரைக்கும் ஆல் பாஸ் சொல்லுங்க, இந்த 10th 12th எல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்? ஒருவேளை பரீட்சையே இல்லை அப்படின்னு என்ன இருக்கும்? 10th பரீட்சை இல்லை, 12th பரீட்சை இல்லை, காலேஜுக்கு பரீட்சை இல்லை, எதுக்குமே பரீட்சை கிடையாது. எப்படி இருக்கும்? பையக சொல்லாம ஜாலியா இருப்பாங்க. அது ஆனா டெஸ்டே இல்லாம அடுத்தது போய்கிட்டே இருக்கலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் எப்படி இருப்பாங்க? அடி முட்டாளா இருக்கும். ஏன்னா டெஸ்ட் கிடையாது, பரீட்சை எழுத வேண்டிய விஷயம். நீ வருஷம் படிச்சுட்டே போகலாம்ப்பா, உனக்கு பரீட்சை இருக்காது, ஒண்ணு இருக்காது, நீ ஒவ்வொரு வருஷம் அப்படி போயிட்டே இருக்குன்னு சொன்னா அறிவு இருக்காது, ஒண்ணு புத்தி இருக்காது. அந்த விஷயத்தை குறித்ததான ஆழமான அறிவு உனக்கு எப்பயுமே இருக்காது. இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சம்பவத்தை இங்க படிக்கும் பொழுது, கானானிய ஸ்திரீயானவள் இவ்வளவு சம்பவத்தை கடந்து வரும் பொழுது கூட இவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவு நடந்தாலும், எவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும், நான் இவளை நேசிக்கிறேன் என்று பயங்கரமா நம்பிக்கிறார். அந்த நம்பிக்கையை தளராமல் விட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா இவளுக்கு தெரியும், எஸ், என் இயேசுவானவர் அன்புள்ளவர் தான்ப்பா, எனக்கு தெரியும், என் இயேசுவானவர் என்னை நேசிக்கிறார், எனக்கு தெரியும். இந்த நம்பிக்கையை என் இயேசுவானவர் டெஸ்ட் பண்ணும்போது கூட, சோதிக்கும் போது கூட தளராமல் அதை வச்சிருக்கிறார். பாத்தீங்களா? இந்த விசுவாசத்தை கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில கூட, நான் கேட்கிற விதமாக, நான் சிந்திக்கிற விதமாக, எதிர்பார்க்கிற விதமாக என் வாழ்க்கை ஓட்டம் ஓடாமல் இருக்கலாம். ஒருவேளை நடந்த இயேசுகிட்ட எவ்வளவுதான் நம்ம போனாலும் ஒண்ணு நன்மை நடக்க மாட்டேங்குது. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் வித்தியாசமாக சூழ்நிலை மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த விசுவாசத்தை கர்த்தர் சில நேரங்கள்ல நம்ம கிட்ட எதிர்பார்க்க, தளராத விசுவாசம். இது ஒரு நாளும் கலந்து போகக்கூடாது, விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்றது, விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு, தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. விசுவாசம் ரொம்ப அவசியம். இந்த ஸ்திரீ இடத்திலே கர்த்தர் ஒரு விசுவாசம் பெரியது அப்படின்னு கடைசியா சொல்றதுக்கு காரணம், இவ்வளவு சம்பவம் நடந்தும் நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை செய்யற. இதுதாங்க நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குணம். சம்பவம் எது நடக்கட்டும், பரவாயில்ல, என்னதான் நடக்கட்டும், ஆனா தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசம் மிக முக்கியம். இல்லை, தேவன் மீது வைத்த அந்த விசுவாசத்திலே அந்த தளர்வு வந்துடக்கூடாது, சோர்வு வந்துடக்கூடாது. மிக சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள் சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்துடுறோம்.
பல நேரங்கள்ல இந்த சோர்வு வந்து நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப மிக எளிதாக பற்றுக் கொள்கிறது. எலியா தீர்க்கதரிசி பண்ணார். மிக தைரியமாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தை, அந்த எசபேல் சொன்ன ஒரு வார்த்தைக்கு பயந்து கொண்டு அவன் ஓடியே போயிட்டான். ஓடி போய் கேரித்தார் அங்கே உட்காந்துக்கிட்டான், ஆத்தங்களையே உட்காந்துக்கிட்டான். ஏன்னா சோர்வு, தனிமை. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தனிமையா இருக்கும் பொழுது, சோர்வு வரும் பொழுது, நம்ம பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளையும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதையும் தேவனின் மீது அன்பு வைக்கிறார் என்பதையும் மறந்து போய் விடுகிறோம். அன்றைக்கு எலியா சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் பொழுது தனிமை அந்த மனசுல அடிக்கும் பண்ணிச்சு. நீங்க நம்ம வாழ்க்கையில் கூட பல நேரங்கள்ல நான் தனியா இருக்கிறேன் என்று நினைக்கலாம். இல்லை, வேதம் சொல்லுது, என் இயேசுவானவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம்மோடு கூடவே இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு எங்க இருக்கும். இந்த காணானிய ஸ்திரீ தான், அவள் வந்து ஒருவேளை புறஜாதி தான், புற இனத்தால் தான். ஆனாலும் இந்த இயேசுவிடத்தில் அவள் வைத்திருந்த அந்த அன்பு, இந்த விசுவாசம், நம்பிக்கை கொஞ்சம் கூட தளரல. இன்றைக்கு ஏன் விசுவாசம் எப்படி இருக்கு? ஒருவேளை எல்லாம் சுமூகமாய் இருக்கும் பொழுது விசுவாசத்தில் உறுதி உள்ளவன் ஆகும். ஒருவேளை சில நேரங்களினுடைய மாற்றங்கள் வரும் பொழுது, ஒருவேளை பிரச்சனைகள் வரும் பொழுது நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேன். ஆனா என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சோர்வு வராதுன்னு கேட்டீங்கன்னா, என் விசுவாசத்துல உறுதியா இருக்கும். எஸ், என் இயேசுவானவர் எல்லா சூழலிலும் என்னை நேசிக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் எதையும் குறித்து சோர்ந்து போக மாட்டீங்க. இரண்டாவது, இந்த காணானிய ஸ்திரீ கற்றுக் கொடுக்கிற பாடம் ஒன்று தளராத விசுவாசம், இரண்டு திடமான பணிவு. ஒரு பெரிய பணிவு, தாழ்மை. இவ்வளவு நடந்தும் இவள் தன்னை தாழ்த்துகிறாள் பாருங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற போதனை பழைய ஏற்பாட்டு காட்டில் இருந்தது உண்மைதான். ஆனா இந்த ஸ்திரீ ஆனவள் ஒரு காணானிய ஸ்திரீ. இவளுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் இவளுக்கு புறக்கணிப்பு, இவ பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. இவரை வந்து கொஞ்சம் நீளம் நாயி அப்படி மாதிரி அந்த மாத்து மாதிரி சொல்றாரு. இப்படியெல்லாம் நடந்தும் கூட வார்த்தையினாலும் செய்கையினாலும் இவள் புறக்கணிக்கப்படும் பொழுதும் அவமானப்படுத்தப்படும் பொழுதும் இவள் தன்னுடைய வாழ்க்கையில வச்சிருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாழ்மை, திடமான பணிவு. இந்த தாழ்மை மிக மிக அவசியம். மிக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது இப்படிதானே, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை வந்துட்ட. இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கை, மனத்தாழ்மை. இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில இல்லாத ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனத்தாழ்மை. இந்த ஈகோ அது நம்மள பல நேரங்கள்ல தட்டி விட்டு, ஒண்ணு என்னுடைய பணம், இன்னொன்று என்னுடைய பதவி, இன்னொன்று என்னுடைய அழகு, இல்ல எனக்கு இருக்கிற சம்பத்து, ஏதோ ஒரு விஷயத்திலே நான் மயங்கி இருக்கிறதுனாலே இந்த ஈகோ என்ன பண்ணுன்னு கேட்டா என்னைய பெருமையோட வச்சிருக்க. எப்பயுமே நான் என்னை அடங்கி போக மாட்டேன். எப்பயுமே நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, நீ சொல்றபடி நடக்க முடியாது, நீதான் என்னை கண்டுக்கிறத நான் எதுக்கு மூஞ்சில முடிக்கணும். பாருங்க, இந்த இயேசு வந்து இந்த இயேசுவானவர் செய்யும் பொழுது நீ எல்லாம் நாய்க்குட்டி ஓடி போட முடியுங்கிறாரு. சீசர்ல பார்த்து சொல்றாரு, இங்க ஒண்ணுமே பேச்சை கேட்காம போயிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் பின்னாடியே வரான், காலில் விழுகிறான். இவளுக்கு தெரியும் இந்த இயேசுவானவர் நல்லவர் என்பதையா புரிஞ்சிருந்தா. எப்பயுமே இந்த நல்ல தெய்வம் ஏதோ ஒரு காரணத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு, ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். இந்த தளராத விசுவாசம், திடமான விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பயங்கரமான பணிவுங்க, தாழ்மை. இந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில இருப்பது மிக மிக அவசியம். கர்த்தராத்தான் எதிர்பார்க்கும் செய்யறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வாசிங்களேன். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, 4:10. யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் விசுவாசங்களை என்னைக்குமே ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். விசுவாசியுடைய வாழ்க்கையில தாழ்மை என்பது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு முன்னாடி மட்டும் தான் தாழ்மைப்படணுமா? கர்த்தருக்கு முன்னாடி மட்டும் தானா? 1 பேதுரு 5:5 சொல்லுது பாருங்க, நீங்க யாருக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கணுமா? தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல. 1 பேதுரு 5:5 பேதுராக்கியம் சொல்லுகிறாரு, யாருக்கு முன்னாடியும். 1 பேதுரு 5:5 வாசிங்க. அந்தபடி எனவே நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை
எல்லாருமே ஒன்று தேவனுக்கு முன்பாக நம்முடைய தாழ்மை இருக்க வேண்டும். அதோடு கூட ஒரு விசுவாசிக்கு இன்னொரு விசுவாசி, இன்றைக்கு பல நேரங்கள்ல இது சபைகளை குறையும். படித்தவர்கள் படித்தவர்களோடு, பணக்காரர்கள் பணக்காரர்களோடு ஏற்றத்தாழ்வு, இது இன்றைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்கணும், டைரக்டா பார்க்கணும். கீழ் ஜாதி மேல் ஜாதி, அவன் இவன், இது பாருங்க, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த தாழ்மை என்பதை கர்த்தர் மிக மிக மிகவும் எதிர்பார்க்கிறார். இவள் கானானிய ஸ்திரீ தான், உண்மைதான், குறைந்த ஜாதிக்காரி தான். ஆனா இயேசுவானவர் அதனால அவளை ஒதுக்கல. இவருடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ண இருந்து என்னை பின்பற்றாளா, பின்பற்றினா. இந்த இடத்துல நம்ம வாழ்க்கையில கர்த்தரை எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தாழ்மை மிக அவசியம். தாழ்மை எப்ப வரும் தெரியுமாங்க? தாழ்மை எப்ப வரும் தெரியுமா? இயேசுவர் சொன்னார்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஒரு வார்த்தை சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து. என்னை நான் வெறுக்காத வரைக்கும் எனக்கு என்ன வராது தெரியுமா? தாழ்மை வரை. நான் பெரிய ஊழியக்காரன் அப்படின்னு ஒரு கர்வம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஊழியக்காரனை நீங்க சீண்டிட்டீங்கன்னு என்ன செஞ்சிரும்னா தாழ்மை இருக்க. அந்த அந்த டிகினிட்டியில கொஞ்சம் கை வச்சாச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. புரியுதா? பல நேரங்கள்ல நான் யார் என்னை வெறுக்கணும். தேவன் என்னை மண் நினைக்கிறார், அவ்வளவுதான். நம்ம எப்பயுமே தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் என்னை நான் ஒரு சாதாரண மண்ணாக நினைவு வேண்டும் என்று கேட்டால், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் மனுக்குதான் போக போறான், பரம ஏழை மனுக்குதான் போக போறான். ஏன்னா நம்ம எல்லாரும் யாருதான்? மண்ணுதான். இந்த மண்ணு என்ன பண்ணிருதுன்னா கொஞ்சம் படிச்சிருது, இந்த மண்ணு கொஞ்சம் பதவிக்கு போயிருது. அதனால எனக்கு என்ன வந்து கொஞ்சம் பெருமை வந்துச்சு, வேற ஒண்ணு இல்லை. ஆக மொத்தம் கொண்டு போய் புதைக்கிறான்னு என்ன தெரியுமா? அது மண்ணுக்குள்ள தான் போகும். அது ஒண்ணு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை நமக்கு. ஒரு செத்த ஆடாவது ஒரு 1000 ரூபாய்க்கு விற்பனை ஆகும், செத்த கோழியாவது 300 ரூபாய்க்கு போகும். ஆனா நீங்க செத்த யாருக்கு போகுது? ஒருத்தருக்கு பிரயோஜனம் கிடையாது. சிலவர் யூஸ் பண்ணி இருந்தும் பிரயோஜனம் இல்லை சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா நம்ம உண்மையிலே சொல்றப்ப ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லாத ஆளுதான் நம்ம எல்லாம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற அந்த பகட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா கைது பிடிக்க முடியும். வேதம் சொல்லுது, ஒருவனை நீ பின்பற்ற நினைச்சிட்டீங்கப்பா, உன்னை நீ வெறுத்து பேசு. சுயம் சாகாமல் எனக்கு தாழ்மை வரவே வர. சுயம் என்கிட்ட சாகல அப்படின்னா தாழ்மையை என்னிடத்துல எதிர்பார்க்கவே முடியாது. நான் யார் என்ற பெருமை வந்துருச்சு அப்படின்னா அங்க தாழ்மை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த கானானிய ஸ்திரீ தன் மகள் வேதனைப்படுறது உண்மைதான். அவளுக்கு எவ்வளவு அவமானம் பாருங்க, எவ்வளவு அவமானம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் மீண்டும், ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் யாரு பாருங்க, இவர் தேவன், இவருக்கு முன்னாடி நான் தாழ்மையா இருக்கிறது முக்கியம். என் தேவனுக்கு உண்டான தாழ்மையா இருப்பது எவ்வளவு அவசியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய விஷயம் தான், உங்களுடைய சுயத்தை தயவு செய்து சாகடிச்சிருங்க. அப்படி சாகடிக்காமல் ஒழியே என்னிடத்துல தாழ்மை இருப்பதில்லை. தாழ்மை இல்லாமல் தேவ கிருபையை பெற்றுக் கொள்ள முடியாது. அதான் வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் செய்றாரா. நம்ம பல நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம்ல, ஆண்டவரே எனக்கு கிருபையாய் மனம் இருக்கும், கிருபையை தாரும், கிருபையை தாரும். கிருபை எப்படி வரும்? கிருபையை தாரும் சொன்னா வந்து தந்துருவாரா? இல்லையே. கிருபை உங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னா தேவன் யாருக்கு தான் கிருபை தருகிறார் என்று கேட்டால் தாழ்மையோடு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. ஒரு முறை கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நிற்கிறார், கையில 5 கூழாங்கல் கவனம் வச்சிருக்கிறார், கையில வச்சிருக்கிறார் ரெடியா, இப்படியா அந்த பொண்ணு போட்டு நினைக்குன்னு சொல்லி வரான். கோலியாத்து ஈட்டி வச்சிருக்கிறான், எல்லாம் பட்டயத்தை வச்சிருக்கிறான். அப்ப தாவீது சொன்ன வார்த்தையை கவனிங்களேன், கோலியாத்தே நீ ஈட்டினும் பட்டயத்தினாலும் வந்திருக்கிறப்பா, நானும் 5 கூழாங்கல்லானும் எப்படி சொன்னா நிந்திக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில். ஆனா கையில என்ன இருக்கு? கூழாங்கல் இருக்கு, கையில கவன் இருக்குது. இவனை கொண்டு போடுறதுக்கு கையில வச்சிருந்தது கூழாங்கல்லும் கவனம் தான். ஆனா அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவன் எதை சார்ந்தான் தெரியுமா? தன்மை அல்ல, சுயத்தை அல்ல. எனக்கு கவன் அடிக்க தெரியும், எனக்கு கல்லை வைத்து எத்தனையோ அந்த ஆடுகளுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன். ஆனா நான் நம்பினது அது அல்ல. சுயத்தை வெறுத்தான். அவனுடைய வார்த்தை அதுக்கு உதாரணம். அவன் வந்து நின்று அவனை கொலை செய்யத்தான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, நான் அல்ல, தேவன் எனக்கு என்ன செய்வார்? உன்னை கொலை செய்வார். நம்ம வாழ்க்கை ஒண்ணு புரிஞ்சுக்கிறோமே, நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவ கிருபைன்னு சொல்றோம்ல, அது உண்மை. எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே
இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்று கேட்டால் அது அவர் எனக்கு கொடுத்த கிருபை. தாழ்மைப்படுங்க, மிக நல்லது. திடமான பணிவு. அந்த அம்மா கிட்ட இயேசுவான பார்த்தார். ஒரு முறை திடமான விசுவாசத்தை பார்க்கிறாரு, என்ன நடந்தாலும் விசுவாசத்தை உடலப்பாங்க. இன்னொரு பக்கம் தாழ்மையை பார்க்கிறாரு, கடைசி ஒண்ணை பார்க்கிறாரு பாருங்க. இயேசுவானவர் 22ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் மத்தேயு 15:22 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே போதும் 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 ஆண்டவரே. 25ஆம் வசனம் பாருங்க. அவள் வந்து ஆண்டவரே, பாத்தீங்கன்னா ஆண்டவரேங்கிறார். 27ஆம் வசனம் பாருங்க. அவள் ஆண்டவரே. இந்த இடத்துல 3 இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவானவரை அவள் எப்படி அழைக்கிறாள்? ஆண்டவரே. என்ன ஒரு வார்த்தை தெரியுமா? ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது என்ன தெரியுமா? ஆளுகிறவர். ஆண்டவர் என்றால் ஆளுகிறவர். இவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா, நீங்க என்னை ஆளுறீங்க, நீங்க ராஜா, நீர் ஆண்டவர். நீர் என்னை கண்டுகொள்ளாமல் போனாலும் பிரச்சனை இல்லை, நீ நாய்க்குட்டின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீர் யாரு? ராஜா, நீர் ஆண்டவர். இந்த ஆண்டவர் என்னைய எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எப்படி நடந்தாலும் பரவாயில்ல. அத்தன் அப்போ சொல்ல நான் பவுல் அடிகளார் சொன்ன வார்த்தையை பார்ப்பது, நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு கிடைக்கிறார். ஒரு முறை சபையை துன்பப்படுத்துற மனுஷன், பாழாய் கொண்டத மனுஷன், இப்பொழுது என்றைக்கு இவரை ஆண்டவரே அழைச்சானோ, என்ன செய்ய சித்தமாயிட்டு சொல்லி ஆண்டவராக ஏற்றுக்கொண்டான், அன்றிலிருந்து ஆண்டவர் சொன்னார், சிறைக்கு போடா, போனா. கப்பல் சேதத்துல கப்பல்ல கடடா, இருந்தா. சாகர வரைக்கும் அடிச்சாங்க, அனுமதிச்சார், ஓகே. இந்த ஆண்டவர் பவுலுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாவற்றையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? என்ன ஏற்றுக்கொண்டல, நான் தான் நான் செஞ்ச தப்பு மறந்து சந்தோஷமா ஏற்றுக்கிட்டலாம். உங்ககிட்ட இது நல்ல வாழ்க்கை தானே வாழும், நானே ஊழிப்பாத நல்லா தானே போகணும். ஆண்டவர் சொன்னாரு, ஜெயில போய் இருடா, இருந்தா. தலையை வெட்டி கொலை செய்கிறவரை கடைசியாக தேவனுடைய சித்தம் தலையை வெட்டி சிறைச்சேதம் பண்ணி சாகணும். அதுவரைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பவுல் அடிக்கிறார், அப்படி ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலும் இந்த இயேசுவானவர் ஆண்டவராக இருக்கிறாரா இல்ல போதகரா இருக்கிறாருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பல பேர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு போதாராய் வச்சுக்கிட்டோம். வேதாகமத்திலே நல்ல போதகரேன்னு சொன்ன யாருமே ரசிக்கப்படல. அவங்களுக்கு தேவை போதனை மட்டும்தான், இனிமையான வசனம் மட்டும்தான். இந்த வாரம் வசனம் கேட்டோமா, அது எனக்கு போதும், ஆண்டவர் எனக்கு தேவை. என் இயேசுவை பல நேரங்கள் நம்ம யாரா வச்சுக்கிட்டோம் கேட்டா, ஒரு மத போதகராக, மத தலைவராக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இல்லை. ஆண்டவராக வைப்போம் என்றால் அவர் என்னை ஆளுகை செய்யட்டும். அவர் எப்படி என்ன டிசைன் பண்ண நினைச்சாலும் பரவாயில்லை, எப்படி நம்ம மோல்ட் பண்ண நினைச்சாலும் பரவாயில்ல, நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். இந்த அம்மா நான் ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒன்றும் இல்லை தான் சொன்னான். நீர் என்னை ஆளுகிறது, அதன் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவானவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். ஏன் தெரியுமா? அந்த ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் என்னை இன்றைக்கு இந்த பாதையிலே தான் போக வேண்டும் என்று அனுமதித்திருக்கிறார். சரி, அவ்வளவுதான். அவரை போதகராக வச்சிருந்தேன்னு கேட்டா நான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பேன். என்ன போன வாரம் கூட எனக்கு வாக்குத்தத்த வசனம் சொன்னீங்க, இப்படி ஆக்கிட்டீங்க என்னைய. ஏன்னா அவர் நான் போதகரா பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் எனக்கு நல்ல இனிமையான வார்த்தையை பேசணும், அவர் எனக்கு நல்லது மட்டும் செய்யணும். ஏன்னா அவர் நல்ல போதகர், அவ்வளவுதான். ஆனா எஜமானா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்னை நடத்துகிறபடியெல்லாம் நான் அப்படியே அவர் இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பேன். அதைத்தான் பவுலும் சொன்னார். அதைத்தான் அந்த காணொலியிலையும் கற்றுக் கொடுக்கிறாங்க. 3 விஷயத்தை கற்றுக்கொண்டோம். 1, திடமான விசுவாசம், திடமான பணி. அதுபோல 3வது, ஆண்டவரே என்று திடமான நம்பிக்கை எடுத்திருந்தார். இவர் ஆண்டவர் தான் எனக்கு போதகர். அந்த சமயத்தில் அவர் நிறைய பேர் போதகரா மட்டும் வச்சிருந்தாங்க. ஆனா இவளோ அவரை ஆண்டவரே என்று ஏற்றுக்கொண்டதுனாலே அவளுக்கு ஒரு பொழுதும் அந்த ஈகோ டச் பண்ணவே இல்லை. ஒரு பொழுதும் நடந்த சம்பவங்கள் அவளை பாதிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டா இவர் ஆண்டவர் அல்லவா, அவருக்கு கீழாக, அவருடைய காலடிக்கு கீழாக அவருடைய கிரியெல்லாம் இருக்கிறோம் அல்லவா. நான் எப்படி அவரிடத்துல கோபித்துக் கொள்ள, எப்படி நான் அவர் இந்த மாதிரி வித்தியாசமா பார்க்க. ஏன்னா இந்த ஆண்டவர் என்னை இப்படித்தான் நடத்த நினைச்சா பரவாயில்ல, ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும்
இந்த கானானிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும். இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் இந்த 3 விஷயம். இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பக்குவப்படுத்திக் கொள்வோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வதாக. கர்த்தர் நாம் வேண்டும். ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் கிருபையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அற்புதகரமான காலை பொழுதுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். கானானிய ஸ்திரீ ஒரு புற இனத்தால், ஆனால் நீர் ஆண்டவரை எல்லாரையும் நேசிக்கிற தேவன் என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய நேசம் பெரியது. உம்முடைய அன்பிற்கு அளவு என்பது ஒன்றுமில்லை அப்பா. அளவில்லாத அன்பினாலே எங்களை அரவணைத்தீர். ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை கரப்படான பாதையா இருக்கலாம், பாலைவன பாதையா இருக்கலாம், ஒருவேளை கஷ்டங்களும் வேதனை நிறைந்த பாதைகளா இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவரே, இந்த கானானிய ஸ்திரீகள் கற்றுக் கொடுத்தது போல தளராத திடமான ஒரு விசுவாசம் எங்களுக்கு வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். என்னதான் நடந்தாலும் இயேசு என்னை நேசிக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் இயேசுடைய அன்பு என்னோடு கூட இருக்கிறது என்ற பெரிய விசுவாசத்தை நாங்கள் வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் சோத்திருக்கிறோம் அப்பா. அதே போல எல்லா நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் தாழ்மை உணர்வாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யணும் அப்பா. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழலிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் மண் என்றும் உங்களுடைய கிரியைகள் என்றும் ஒரு நாள் இந்த பூமி விட்டு போகிறோம் என்பதையும் ஆண்டவரை நாங்கள் மறக்காதபடிக்கு பூமியில வாழக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கை ஆண்டவரை நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாய் வாழ எனக்கு உதவி செய்யப்பா. தேவன் முன்பாக, மனிதர்கள் முன்பதாக எங்களை நாங்களே தாழ்த்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. அதோடு கூட அப்பா, உண்மை நாங்கள் போதகராக அல்ல, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா. நீர் போதிக்கிற போதனை மாத்திரம் அல்ல, நீர் எங்களை ஆளுகை செய்வதாக இருந்து நீர் எங்களை எப்படியெல்லாம் கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறீரோ, என்ன நிலைமையை வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ எல்லாமே ஆண்டவரே உங்களுக்கு தெரியும். ஆகவே உங்களுடைய ராஜ்யத்திற்கு கீழாக நாங்கள் குடிமக்களாக இருந்து நாங்கள் அங்கே இருக்க உதவி செய்யப்பா. இந்த ராஜாவுக்கு தெரியும் இந்த குடிமக்களை எப்படி நடத்த வேண்டும் என்று. ஆகவே நாங்கள் எல்லா நேரத்திலும் கூட ஆண்டவரே மன ரம்யமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. இந்த கானானிய ஸ்திரீ சொன்னதை பாராட்டி ஆண்டவரே, ஒரு விசுவாசம் புரியுது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆள் கடுவது ஒரு பெரிய பாராட்டு ஆண்டவரே. அதே போல எங்களையும் ஒரு நாள் ஆண்டவரே பாராட்டக்கூடிய நிலையை நாங்கள் வாழ உதவி செய்யப்பா. ஆமாண்டவர், ஒரு நாள் நியாய சாத்திப்பால் இருக்கும் பொழுது எங்களை பார்த்துப்பா, உங்களுடைய விசுவாசம் பெரியது என்றும் உண்மையிலோர்கள் என்றும் தாழ்மையுள்ளவர்கள் என்றும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாராட்டுதலை பெற எங்களுக்கு உதவி செய்யப்பா. உங்களுடைய சமூகத்தில் அந்த வெற்றி தலைமுறையாதபடி காண்டவரை மன மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் இருப்பதற்கு எங்களை பலப்படுத்துங்க, எங்களை அங்கே ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து நாம் மகிமைக்காக வாழ உதவி செய்ய வந்த ஒருவரை பேர் பார்த்து ஆசிரியர் ஒருவரை வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மீண்டும் ஒருவரை சந்திக்க உதவி செய்ய. அதுவரை தேவனுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரது நடத்தும்படியாய் கர்த்தரும் விபரிசமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல காரியங்கள்